சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். 13வது நாள் பயிற்சி இப்ப நாம பார்க்க போறோம். தொடர்ந்து 27 நாள் பயிற்சி செய்ய போறோம். இந்த பயிற்சிகளுடைய தலைப்பு என்னன்னா, தினமும் செய்ய வேண்டிய முதல் நிலை ஆசன பயிற்சிகள் என்ன, முதல் நிலை பிராணாயாம பயிற்சிகள் என்ன அப்படிங்கிறதா காணொலியா விளக்கத்தோட பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு 13வது நாள் பயிற்சி. காலை நீட்டி உட்கார்ந்துக்கிறோம், ஒரு 1.5 அடி தள்ளி வச்சுக்கிறோம், கைய பக்கவாட்டுல ஓட்டிக்கிறோம். கண்டிப்பா முதுகு செவுத்துல சாஞ்சிருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. நீங்க 20 முறை செய்யணும், நான் 10 முறை செய்வேன். அடுத்து 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து பாதத்தை இடப்புறம் வலப்புறம் சாய்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப பாதத்தை உட்புறம் வெளிப்புறம் சாய்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப பாதத்தை சுழற்றணும், இடமிருந்து வலமாகவும் வலமிருந்து இடமாகவும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப ரிவர்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப உட்புறம் வெளிப்புறம் வெளிப்புறம் உட்புறம் சொல்லணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப ரிவர்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப அடுத்து முழங்கால்களை அசைத்து விடக்கூடிய பயிற்சி. இன்னைக்கு இந்த புதுமையான பயிற்சியை பார்க்க போறோம். கைய ஒண்ணு மேல ஒண்ணு வச்சுக்கணும், கோர்க்க கூடாது. இந்த பானா ஷேப் வரணும். இத அந்த முழங்கால் அடியில வச்சுக்கணும். 5 தடவை அசைக்கணும், ஒரு தடவை அப்படி நீட்டணும். 1 2 3 4 5 1 1 2 3 4 5 2 4 5 3 4 4 5 5 6. 5 தடவை அசைச்சு ஒரு தடவை நீட்டணும். 7 8 9 10. இது செய்யும் போது கண்டிப்பா செவுத்துலதான் சாஞ்சுக்கணும், அப்பதான் அடி வயிறு குறையும். நல்லா இப்படி அணைச்சிருக்கணும். நீங்க என்ன பண்ணுவீங்க, இப்படி பண்ணிருப்பீங்க, இப்படி பண்ணக்கூடாது. இது நல்லா செவுத்தோட நீங்க முதுகு சாஞ்சிருந்தா நல்லா கட்டி அணைக்க முடியும். இப்போ வயிறு குறையும். இந்த முழங்காலும் தோள்பட்டையும் ஒரே நேர்கோட்டுல வர அளவு முயற்சிக்கணும். முதல்ல அவ்வளவு வராது, நீங்க செவுத்தோட சாஞ்சு உட்காந்தா கொஞ்சம் கொஞ்சமா வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த பயிற்சியில புதுசா செய்யறேன் ஐயா, நான் அங்க தீட்சை வாங்கிட்டேன் அப்படின்ட்டு இப்படி சுத்தப்படாது. இப்படி சுத்தினா இந்த கொட்டாங்கச்சி விளையிரும், முழங்கால் வலி வந்துடும். அதனால புதுசா செய்யறேன்னு இந்த இடத்த சுத்தப்படாது. இப்ப அடுத்த பயிற்சி. நல்லா அப்படி உட்கார்ந்துக்கிறோம். 1 2 3 4 5. இப்ப 5 தடவை முடிச்ச உடனே இந்த முழங்கால நல்லா அசைச்சு கொடுக்கணும். 1 2 3 4 5
6 7 8 9 10 அப்படி உதற மாதிரி. அடுத்து இந்த பக்கம் 1 2 3 4 5 5 தடவை முடிச்ச உடனே அந்த முழங்கால அசைச்சு கொடுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இது வந்து முழங்கால் வலியை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. இப்ப அடுத்து கணுக்கால் சுழற்சி. முழங்காலுக்கு மேல பாதத்தை வெளியில இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். வலது கால் வச்சிருக்கேன், அதனால வலது கையால அந்த கணுக்காலை பிடிக்கணும். இடது கை விரல் எல்லாத்தையும் பாத விரலுக்குள்ள சொரிக்கணும். 10 தடவை இப்படி சுத்துறேன். நீங்க இந்த கால் பயிற்சி எல்லாமே 20 தடவை செய்யணும். திரும்ப ரிவர்ஸ். இப்ப அடுத்து பாதத்தை திருப்பணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப அடுத்து காலை மேல தூக்கி வச்சுக்கணும். இது நேரா தான் இருக்கணும் கண்டிப்பா, இது சாயக்கூடாது. கையை இப்படித்தான் வைக்கணும். இப்படி வச்சா மேல் நோக்கி இழுத்துருவீங்க, அதனால இப்படி வைக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப பால் பிடிக்கிற மாதிரி இப்படி பிடிச்சுக்கணும், சுழற்றணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. Reverse. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப இந்த பயிற்சி எல்லாமே இந்த காலுக்கு செய்யணும். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த திசையில உட்கார்ந்து செஞ்சு காமிக்கிறேன். இது நேரம் வரணும். முழங்கால் இங்க இருக்கு. இந்த முழங்கால் மேலன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, முழங்கால் மேலைன்னு இப்படி மேல தூக்கி வச்சிருவீங்க. அப்படி மேல இல்ல, முழங்காலுக்கு இப்படி மேல. இது முழங்கால், முழங்காலுக்கு கீழே வைக்கிறது இப்படி, முழங்கால் மேல வைக்கிறதுனா இப்படி. நீங்க முழங்கால் மேலன்னு இப்படி வச்சிடக்கூடாது. இப்ப நல்லா எல்லா கை விரலையும் அப்படி பாதத்துக்குள்ள சொருகிண்டு 20 தடவை சுத்தணும். நான் 10 தடவை சுத்துறேன், நீங்க 20 முறை சுத்தணும். ரிவர்ஸ். 3 4 5 7 8 9 10. இப்ப பாதத்தை இப்படி உடைக்கிற மாதிரி. 3 4 6 7 8 9 10. இப்ப நல்லா அப்படி மேல அந்த ஜாயிண்ட், ஹிப் ஜாயிண்ட் கிட்ட ஒட்டி வச்சுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப சுத்தணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. Reverse. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப அடுத்து பட்டர்ஃப்ளை. 1 2 3 4 6 7 8 9 10. இப்ப இதுல தவிர்க்க வேண்டிய பயிற்சி என்ன, இப்படி தூக்கிண்டு இப்படி இப்படி வெளியில இழுக்கப்படாது. வெளியில இழுத்தா இந்த பந்து வெளியில வந்துடும், இடுப்பு அசிங்கமாயிரும், பம்மு அசிங்கமாயிரும், இடுப்பு வலி வந்துடும். இத சுத்தலாமே வெளியே, பாலை பிடிச்சு வெளியில இழுக்கப்படாது. இப்ப நீங்க கேட்கலாம், இதுல இழுக்கலையான்னு. இதுல இழுக்கல, இதுல நீட்டணும். இந்த இடத்த அப்படி லேசா சுண்டி கொடுக்குறோம். இப்படி பிடிச்சு இழுக்கல, அப்படி பிடிச்சு இழுத்தேன்னா இடுப்பு எலும்பு விலகிடும். நான் குருஜிட்ட கத்துட்டேன் அப்படின்னா நீங்க அங்கேயே இருக்கலாம், இங்க வர வேண்டாம். இப்ப கை பயிற்சிகள். ஒரு துண்டை எடுத்துக்கிறோம், 2 எட்ஜையும் பிடிக்கிறோம். கையை மடக்காம முன்னால கொண்டு வரணும். பின்னால அப்படி கொண்டு போனோம், முன்னால கொண்டு வரணும். 10 தடவை. இந்த துண்டை குட்டையா பிடிச்சு போக முடியலன்னா இந்த இப்படிலாம் செய்யப்படாது. நல்லா துண்டை
தாராளமா பிடிச்சு செய்யலாம். அது கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அந்த துண்டோட டிஸ்டன்ஸை கம்மி பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி 27 நாள் பண்ணிட்டு அப்புறம் பாருங்க இந்த துண்டோட டிஸ்டன்ஸ் உங்களால கம்மி பண்ண முடியும். எடுத்த உடனே கம்மி பண்ணலாம் எங்கேயாவது பிடிச்சிருக்கும். அடுத்த பயிற்சி, கை அப்படி மடக்கி வச்சு இப்படி எத்துறோம். அடுத்து இந்த கை. இப்ப அடுத்து சுழற்றோம். 1 2 3 4 5 8 9 10. ரிவர்ஸ் 1 5 6 7 8 9 10. இப்ப கையை கோர்த்துட்டு அப்படியே 1 பின்னால அப்படி ஸ்ட்ரெச் கொடுக்கணும். 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப முழு சுழற்சி 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப விரலை மூடிக்கணும். ஆப்போசிட் டைரக்ஷன்ல இப்படி கொண்டு போகணும். இந்த இடம் பெண்டா இருக்கும், அதை அப்படி நிமித்தணும். அதே மாதிரி இந்த பக்கம் இந்த கையை எங்க வைக்கணும்னா இந்த முழங்கை கிட்ட அப்படி ஒட்டி அமுக்கிற மாதிரி வைக்கணும். இங்க வச்சுட்டு இப்படி செய்யப்படாது, இங்க வச்சுட்டு இப்படி செய்யப்படாது. இது நேர வரணும். அந்த இடத்துல முழங்கை போய் ரெஸ்ட் ஆயிக்கணும். இந்த நீட்டி இருக்கிற முழங்கை, இந்த முழங்கையை இதை மறைச்ச மாதிரி 3 4 5 6 7 8 9 10. இப்ப அதே பின்னால 1 இந்த பக்கம் போறப்ப இந்த ரிஸ்ட பிடிச்சு இழுக்கணும், இந்த பக்கம் போறப்ப இந்த ரிஸ்ட பிடிச்சிருக்கணும். ஒரே ரிஸ்ட பிடிச்சிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்க கூடாது. 1 2 3 4 5 6 7 8 9 10. கலத்தி கொள்ளும். கை பயிற்சி முடிஞ்சது, கால் பயிற்சி முடிஞ்சது. இப்ப எளிய முறை இரண்டாம் நிலை ஆசனங்களை பார்க்க போறோம். முதல் 10 நாள் முதல் நிலை ஆசனம் பார்த்துட்டோம். இப்ப இரண்டாம் நிலை ஆசனம். ஃபர்ஸ்ட் அர்த்த பத்ம கோணாசனம். இடது காலை மடக்கி வலது தொடை மேல வச்சிருக்கேன். இந்த பக்கம் தான் குனியணும், இந்த பக்கம் குனிய கூடாது. நல்லா மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுத்தி, ஆக்ஞா, சகசிராரம். தளர்த்தி கொள்ளவும். இப்ப அதே மாதிரி இந்த பக்கம் போகும்போது இந்த காலை மேல தூக்கி போடணும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுத்தி, ஆக்ஞா, சகசிராரம். தளர்த்தி கொள்ளும். இது மாதிரி நீங்க 3 சுற்று செய்யணும். நான் 2 சுற்று செய்ய போறேன், நீங்க 3 சுற்று செய்யணும். இடது காலை மடக்கி வலது தொடைக்கு மேல போட்டுருக்கேன். இப்ப அந்த இடது கைய நடு தொடைக்கு நேர வைக்கணும். இடம்பத்துல இப்படி எல்லாம் வைக்கப்படாது, கையை எங்கிட்டலாம் வைக்கப்படாது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுத்தி, ஆக்ஞா, சகசிராரம். தளர்த்தி கொள்ளவும். அதே மாதிரி இப்ப இந்த பக்கம் வலது காலை மடக்கி
இடது தொடை மேல போட்டு இருக்கேன். வலது கையை அப்படி வச்சுட்டு இப்படி பண்ணும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகசிராரம். தளர்த்திக் கொள்ளவும். இப்ப அடுத்து அர்த்த பத்ம வக்ராசனம். இதுக்கு பேரு அர்த்த பத்மாசனம். இந்த கைய அப்படி கொண்டு வந்து இந்த காலை பிடிக்கணும். பிடிக்க முடியலன்னா பரவாயில்ல. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகசிராரம். தளர்த்திக் கொள்ளவும். இப்ப அதே மாதிரி இந்த பக்கம் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகசிராரம். தளர்த்திக் கொள்ளவும். இப்ப இரண்டாவது சுற்று. நல்லா காலை மேல தூக்கி போட்டுக்கிறேன். இப்படி பிடிக்கிறேன். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகசிராரம். தளர்த்திக் கொள்ளும். இப்ப அதே மாதிரி இந்த பக்கம் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகசிராரம். தளர்த்திக் கொள்ளவும். இப்ப அடுத்து அர்த்த பத்ம முத்ரா. இந்த முத்ரா அப்படின்னா என்ன அர்த்தம்னா முழுமையான அங்கீகாரம் அப்படின்னு பேரு. ஒரு விஷயம் 100% சரியா இருந்தா முத்திரை கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப பிராடு பண்ணாலே முத்திரை கொடுக்குறாங்க. அப்படியெல்லாம் அர்த்தம் கிடையாது. அதாவது நாளமிலா சுரப்பிகள் அந்த டெயில் போன்ல இருந்து செர்விக்கல் வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகும். நாளமிலா சுரப்பிகள் எதெல்லாம் தூண்டுதோ அதெல்லாம் முத்திரைகள்னு சொல்லலாம். ஆனா இதுக்காக இப்படி பிடிச்சுண்டா நாளமிலா சுரப்பி எல்லாம் தூண்டாது. அந்த நாளமிலா சுரப்பிகள் இருக்கக்கூடிய அந்த லொகேஷன்ல இருக்கக்கூடிய மசில்லையோ அல்லது போன்லயோ ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கணும். அப்படி கிடைச்சா அந்த இடத்துக்கு சர்க்குலேஷன் போகும். இதுதான் பேசிக்கான கான்செப்ட். ஏன்னா இன்னைக்கு இந்த யோகால முத்திரைகள் சொல்லி ஒரு பெரிய வியாபாரம் நடக்குது. இந்த முத்திரை, அதாவது இது மாத்திரம் தான் இருந்தது. இது இருந்தது, இப்படி இருந்தது, இப்படி இருந்தது. இப்ப விரலை எங்கிட்டெல்லாம் மடிச்சு என்னெல்லாம் பண்ண முடியுமோ முத்திரைகள் பண்றாங்க. இந்த முத்திரை பண்றவங்களுக்கு நான் இன்னொரு டிப்ஸ் தரேன். நீங்க இந்த கால் விரலுக்கும் ஏதாவது சொல்லி கொடுங்க. இந்த விரலை தூக்கி இப்படி வைங்கோ, இந்த விரலை தூக்கி இப்படி வைங்கோ, இந்த விரலை தூக்கி இப்படி சொன்னா இதுல வேற ஒரு 30 முத்திரை கிடைக்கும் உங்களுக்கு. இது கிட்னி வேலை செய்யும், இது லிவர் வேலை செய்யும், இது பேங்க்ரியாஸ் வேலை செய்யும், இது காற்று, நெருப்பு, கத்திரிக்காய், வாழைக்கான்னு ஏதாவது சொல்லலாம். தயவு செய்து அதெல்லாம் நம்ப வேண்டாம். விரல்கள்ங்கிறது கிரிப்புக்காக கடவுள் கொடுத்திருக்காரு, வேற ஒண்ணும் கிடையாது. இந்த இடத்துல ஏன்னா நான் இந்த இடத்துல முத்ரான்னு சொன்ன உடனே நீங்க அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிப்பேன். அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொன்னேன். அதான் யோசிச்சு பாருங்க. இப்ப இப்படி உட்கார்ந்துருக்கேன், நான் இப்படி கைய முன்னால நீட்டுறேன். இந்த பம்மை தூக்காம இப்படி குனியினேன். பம்மை தூக்கலங்கிறப்ப இந்த இடம் ஸ்ட்ரெச் ஆகும். அப்ப அந்த டெயில் போன் மூலாதாரம், இன்னும் குனிகிறப்ப சுவாதிஷ்டானம், இன்னும் குனிகிறப்ப மணிப்பூரகம்,
அநாகதம் எல்லாம் குடியும். சகசிராரம் வரைக்கும், இந்த தலை கீழே போச்சுன்னா ஆக்ஞா சகசிராரம் வரைக்கும் தூண்டப்படும். அதுவும் நான் மூச்சு இழுத்து விடும்போது இன்னும் நல்லா அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டம் போகும். இந்த 7 ஆதாரங்களுக்கு பேரு தான் நாளமிலா சுரப்பிகள். நாளமிலா சுரப்பிகள் சொன்னா எங்களுக்கு தான் அது தெரியுமேன்னு சொல்லிடுவீங்க. அதுக்காக இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு ஆதாரங்கள்னு பேரு. ஆதாரம் வேற, நாளமிலா சுரப்பிகள் வேற அப்படின்னு எழுதுவாங்க. ரெண்டும் ஒண்ணுதாங்கிறத புரிஞ்சுக்கணும். நல்லா அப்படி நீட்டுறோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகசிராரம், கலத்திக்கலம். இந்த பாதம் போய் இங்க அமுக்கிறப்ப அந்த மணிப்பூரக சக்கரா நல்லா தூண்டப்படும். இப்ப அதே மாதிரியே பின்னால இதுக்கு பேர் சக்கர சுகாசன் பேரு. இப்ப அந்த எல்லா ஆதாரங்களையும் ஃபார்வர்ட் பெண்ட்ல ஸ்ட்ரெச் பண்ணோம். இப்ப பேக் ஸ்ட்ரெச்ல ஸ்ட்ரெச் பண்றோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகசிராரம், தளர்த்திக் கொள்ளவும். இப்ப அடுத்து இந்த காலை போடணும். வலது காலை அப்படி மேல போடுறோம். நல்ல கையை நீட்டி பம்ம தூக்காம. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகசிராரம். இப்படி நீங்க ஆசனம் செய்யும் போது பிராணாயாமமும் நடந்துடும், ஆசனமும் நடந்துடும், தியானமும் நடந்துடும். ஒரே நேரத்துல 3 கோல் நம்ம போடுறோம். ஏன்னா மூச்சு இழுத்து விடுறப்ப பிராணாயாமம், அந்த ஆதாரங்களை நினைக்கிறது தியானம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகசிராரம். ஒரு பகுதியை நீங்க நினைக்கும் போது அதுக்கு பேரு தியானம் அப்படின்னு பேரு. இப்ப இடது பக்கம் வலது பக்கம் குனிய போறோம். இப்ப வலது காலை இடது தொடை மேல போட்டிருக்கேன். இந்த பக்கம் தான் குனியணும். இந்த காலை இப்படி போட்டு இந்த பக்கம் குனிய கூடாது. இந்த பக்கம் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகசிராரம், தளர்த்திக் கொள்ளணும். இப்ப அதே மாதிரி இந்த பக்கம் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகசிராரம். நீங்க கேட்கலாம், ஐயா நேத்து வயிறு அமுக்கிறதுனால அதை சொல்ல முடியலன்னு சொன்னீங்க, இன்னைக்கு சொல்றீங்க. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதனால என்னால சொல்ல முடியும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அதனால அங்க போய் உட்காந்து பேசப்படாது. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொன்னேன். உடனே என் எக்ஸ்பீரியன்ஸோட போட்டி போட வேண்டாம். நான் 1978 இருந்து யோகா பண்ணிட்டு இருக்கேன். யோசிச்சு பாருங்க. அதனால என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வேற. அதை புரிஞ்சுட்டு செய்யணும். இப்ப இரண்டாவது சுற்று. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகசிராரம்,
தளர்த்தி கொள்ளவும். இப்ப அதே மாதிரி இந்த பக்கம் நல்லா அந்த அந்த வயிறு போய் அந்த இதுல அமுங்கணும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஜ்ஞா, சகஸ்ராரம் தளர்த்திக் கொள்ளவும். இரண்டாம் நிலை ஆசனங்கள் முடிவடைந்தது. அடுத்து பிராணாயாமம். இந்த பிராணாயாமத்துல நாம கவனிக்க வேண்டியது, கண்டிப்பா காலை நீட்டி உட்காரணும், செவுத்துல சாஞ்சுக்கணும், கால் விரல்ல இருந்து தலை வரைக்கும் ஒவ்வொரு பகுதியா நினைச்சு ஒரு பகுதிக்கு ஒரு மூச்சு அப்படின்னு இழுத்து விடணும். மூச்சை இழுக்கும் போது மனசுல ஹம்னு நினைக்கணும். மூச்சை வெளியில விடும்போது மனசுல சோன்னு நினைக்கணும். கிழமைக்கு ஏத்த மாதிரி நேரத்துக்கு ஏத்த மாதிரி தான் பிராணாயாமம் பண்ணணும். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணி டு 6 மணி. இப்ப செவ்வாய்க்கிழமை காலையில 4 மணில இருந்து 6 மணிக்கு என்ன சுவாசம் நடக்குமோ அதே தான் மாலையிலையும். 4 டு 6, 6 டு 8, 8 டு 10, 10 டு 12, 12 டு 2, 2 டு 4, 6 காலம். இந்த 6 காலம் என்ன நடக்குதோ அதே தான் சாயந்தரத்திலையும். நான் இப்ப முதல்ல சொன்னது ஏர்லி மார்னிங்ல இருந்து ஆஃப்டர்நூன் 4 PM வரைக்கும் சொன்னேன். அடுத்து அந்த ஆஃப்டர்நூன் 4 PM இருந்து மறுநாள் காலம்பர, அதாவது அதிகாலை, அது வரைக்குமே ஒரே கான்செப்ட் தான். 6 பகுதி தான், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப செவ்வாய்க்கிழமை 4 டு 6 வலது பக்கம் மூச்சு காற்று செல்ல வேண்டும். அதனால இப்ப நான் சூரிய நாடி சுத்தி பயிற்சி செய்ய போறேன். பிராணாயாமம் பண்றதுக்கு முன்னால கண்டிப்பா கபாலபதி பஸ்திரிகா 7 முறை பண்ணணும். பஸ்திரிகா. இப்ப சூரிய நாடி சுத்தி செய்யணும். அதனால யோக தண்டத்தை இப்படி இடது ஆம்ஃபிட்ல வச்சிருக்கேன், இடது கையை கீழே வச்சுக்கிறேன், வலது கை ஆள்காட்டி விரலால இடது மூக்க மூடிக்கிறேன். கால் விரல்கள், பாதங்கள், கணுக்கால்கள், கெண்டைக்கால்கள், முழங்கால்கள், தொடை பகுதிகள், பிருஷ்ட பகுதிகள், அடிவயிற்று பகுதிகள், இடுப்பு பகுதிகள், கீழ் முதுகு பகுதிகள், வயிற்று பகுதிகள், மேல் முதுகு பகுதிகள், மார்பு பகுதிகள், கை விரல்கள், உள்ளங்கைகள், மணிக்கட்டுகள், கீழ் கைகள், முழங்கைகள், மேல் கைகள், தோள் பட்டைகள், கழுத்து பகுதிகள், வாய் பகுதிகள்,
மூக்கு பகுதிகள், காதுகள், கண்கள், நெற்றி பகுதிகள், தலைப்பகுதிகள். நான் காணொளி பெருசாயிருங்கிறதுனால கொஞ்சம் வேகமா செய்யறேன், நீங்க நிதானமா செய்யலாம். நான் வேகமா செஞ்சதே போய் பாத்தீங்கன்னா 3 நிமிஷம் ஆயிருக்கும். இந்த 3 நிமிஷத்துல நான் 27 தடவை தான் மூச்சை உள்ள இழுத்து வெளியில விட்டேன். பொதுவா ஒரு மனிதனுக்கு சும்மா உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு நிமிஷத்துக்கு 20 தடவை மூச்சு உள்ள வந்து போகும். அப்ப 60 மூச்சை நான் 27 மூச்சு தான் பண்ணியிருக்கேன். எவ்வளவு சுலபமா நம்பர் ஆஃப் பிரீத்திங்க கம்மி பண்ணியிருக்கேங்கிறத இங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பிராணாயாமம் சொல்லி தரவங்க எல்லாருமே கிளி மாதிரி மூச்சு விடணும், நாய் மாதிரி மூச்சு விடணும், பன்னி மாதிரி மூச்சு விடணும், ஆமை மாதிரி மூச்சு விடணும்பாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கிளி, ஆமை, பன்னி இதெல்லாம் சமைக்காது, சட்டை போட்டுக்காது, பள்ளிக்கடம் போகாது, உணவை சேர்த்து வைக்காது, எதையுமே சேர்த்து வைக்காது, இணைய தேடுறதுக்கு முன்னால சண்டை போடும். இதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமா? அதனால அடுத்த உயிரினங்களோட போட்டி போடக்கூடாது. மனிதன் என்ன பிராணாயாமம் செய்யணுமோ அதுதான் செய்யணும். இப்படி ஒவ்வொரு பகுதியா நினைச்சு மூச்சை இழுத்து விடும் போதே நம்பர் ஆஃப் பிரீத்திங் ஆட்டோமேட்டிக்கா கம்மி ஆயிடும். இப்படி பிடிச்ச அடக்கிண்டு நம்பர் ஆஃப் பிரீத்திங்கை கம்மி பண்ணேன்னா தேவையில்லாத எதிர் விளைவுகள் வரும். அத வந்த உடனே அந்த குருஜி என்ன சொல்லிடுவார் அப்படின்னா, இது உன்னுடைய கர்ம வினை, முன்னோர் செய்த பாவம் அப்படின்றார். கர்ம வினைனா என்ன, முன்னோர் செய்த பாவம்னா என்னன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்க, புரியும். நிச்சயம் முறையாக பிராணாயாமத்தையும் எளிய முறை ஆசனங்களையும் செய்து உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை புதியதொரு தகவலுடன் புதிய பயிற்சியுடன் சந்திப்போம். நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும், காணொளிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும், காணொளியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும். என்னுடன் இணைந்து தினமும் தவறாமல் எளிய முறை ஆசனம், முறையான பிராணாயாமம், எளிய முறை தியானம் மற்றும் உணவு முறைகளை மேற்கொண்டு உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் நமது பயிற்சி மையத்தின் வளர்ச்சிக்கு உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்யுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நமது பயிற்சி மையத்தின் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஆன்லைனில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும். மற்றும் நமது பயிற்சி மையத்தில் 3 நாள் தங்கி பயிற்சி செய்யும் வாய்ப்பும் உள்ளது. மற்றும் நமது பயிற்சி மையத்தின் அடுத்த கட்ட முயற்சியாக இன்டர்நேஷனல் யோகா ஃபெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும். மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான 9789889680 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொண்டு உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு மீண்டும் அன்புடன் அழைக்கின்றேன். சந்தோஷம்.